உதாரணமாக ஒருத்தன் விருச்சிக சுக்கிரன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தருக்கு வந்து சுக்கிரனை வந்து கும்பத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், சிம்மத்திலையும் இருக்கலாம். இது கேந்திர திரிகோண பாவங்களில் சம்பந்தப்படும். ஏன்னா ஒருத்தரை வாழ வைக்கிறது வந்து கிரகங்கள் தானே தவிர வெறும் நட்சத்திரங்கள் அல்ல. இந்த குருபலனை பற்றிலாம் நம்ம பார்க்கணும். குருபலன் எப்போ பார்க்கணும் அப்படின்னா, முகூர்த்தம், திருமண முகூர்த்தம் குறிக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த குருவை பற்றி நாம் வந்து கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு காரணம். அது திருமண முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுக்கிறதுக்கெல்லாம். பரணி ஆஸ்ட்ரோவேல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போ இந்த பதிவில் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பது திருமண பந்தத்தில் இணைப்பது எவ்வாறுங்கிற ஒரு தன்மை தான். அறியாமையினால் மக்களும் சரி, ஜோதிடர்களும் சரி, நல்ல நல்ல குடும்பங்களை இணைக்காமல் விட்டுவிடுகிறார்கள். இதில் மக்கள் சற்று தெளிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு பதிவு. ஆண் பெண் ஜாதகங்கள் வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வைத்து உறுதி செய்யப்படுவது அல்ல. நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. இந்த பள்ளிக்கு இவன் தகுதியானவனான்னு சொல்லி எக்ஸாம் வைக்கிற மாதிரி அந்த ஜாதகத்தை நம்ம தேர்ந்து எடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு நட்சத்திர பொருத்தம் பார்க்குறது தப்பு கிடையாது. 10 பொருத்தங்கள்னு பார்க்குறோம், ஆனால் 10 பொருத்தங்களும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த வகையில் ஆண் பெண் ஜாதகத்தை இணைப்பதற்கு நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான விஷயங்களை பற்றி நாம் இந்த பதிவுகளில் பார்ப்போம். என்ன அப்படின்னா, முதல்ல 2 ஜாதகத்தை எடுத்து நம்ம கண் முன்னால் வச்சுக்கிட்டு முதல்ல நாம் கவனிக்க வேண்டியது ஒருவருடைய லக்னத்திற்கு இன்னொருவர் லக்னம் கேந்திர திரிகோணங்களில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் சந்திரனையும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். இந்த சந்திரனை கூட சில சுபசஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லி இருக்குது, கணக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் பெண்ணுடைய ராசியிலேருந்து தான் ஆண் ராசி, பெண்ணோடைய ராசி தான் ஆணோடைய ராசி 8ஆவதாக வரலாம், 6ஆவதாக வரக்கூடாது. அதைத்தான் நாம் வந்து பார்க்கணும். உதாரணம் கேட்டோம், மகரத்தில் பெண் இருக்கான்னா சிம்மத்தில் ஆண் இருக்கான்னா நம்ம சேர்க்கலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் சுபசஷ்டாஷ்டக நிகழ்வுகளை வந்துடும். ஏன்னா 6 8 இருக்குது, சேர்க்கக்கூடாதுங்கிறது பலருடைய கருத்துக்களாக நிலை வருகிறது. அது அவ்வாறு அல்ல. அது மட்டுமல்லாமல் களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்களானிய செவ்வாய் சுக்கிரன் மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு. ஒருவர் சுக்கிரனுக்கு இன்னொருவர் சுக்கிரன் கேந்திரம் அல்லது திரிகோணம் ஏற வேண்டும். உதாரணமாக ஒருத்தன் விருச்சிக சுக்கிரன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தருக்கு வந்து சுக்கிரனை வந்து கும்பத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், சிம்மத்திலையும் இருக்கலாம். இது கேந்திர திரிகோண பாவங்களில் சம்பந்தப்படும். ஏன்னா ஒருத்தரை வாழ வைக்கிறது வந்து கிரகங்கள் தானே தவிர வெறும் நட்சத்திரங்கள் அல்ல. அதே மாதிரி இதே தன்மையை நாம் வந்து செவ்வாய்க்கும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் நிச்சயமாக அது அவர்களை பாதிப்பை கொடுக்காது. ஆக ஒரு திருமண பொருத்தத்தை நாம் இணைக்கிறோம் அப்படின்னா லக்னத்தை போல நம்ம பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், சுக்கிரனை பார்க்குறோம், செவ்வாயை பார்க்குறோம். இது ஒரு 60% ஓகே. இது அமைப்பு இருந்துச்சுன்னா 60% ஓகே. நம்ம தைரியமாக ஜாதி இணைச்சாலும் மற்ற எந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டாம். நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், ஒரே ரஜு 2 பேருமே பரணி நட்சத்திரம், 85 வயசு வரைக்கும் வாழ்ந்து கொள்ளு பேரன் பேத்திகள்லாம் கல்யாணம் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. 2 ஜாதகம் ஆண் பெண் 2 பேருமே சதய நட்சத்திரம். திண்டுக்கல் இன்னும் இருக்காங்க, என்னால் காட்ட முடியும். திண்டுக்கல்லில் வந்தால் கண்டிப்பாக என்னால் காட்ட முடியும். அவர்கள் வந்து ராகுவ நட்சத்திரம், ராகு கண்டரஜு சேத்தா உயிர் பெயர் ஒருத்தரோட உயிர் பெயர்னா சொல்லி பயமுறுத்திருக்காங்க. அந்த இதெல்லாம் அவசியமே கிடையாது. இதையும் மீறி கிரகங்கள் செயல்படும், அதை நாம் வந்து முதல்ல உணரணும். அப்போ அந்த தன்மைக்கு இன்னொரு மகத்துவமான காரணம் என்னன்னு கேட்டால், பெண்ணின் பாக்கியாதிபதி. உதாரணமாக ஒரு பெண்ணோட லக்னம் வந்து மேஷம், அவருடைய பாக்கியாதிபதி வந்து குரு. அந்த குரு
ஆணின் ஜாதகத்தில் நட்பு வீட்டில் இருக்க வேண்டும். மேஷத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், தனுசில் இருக்கலாம், மீனத்திலையும் இருக்கலாம். பெண்ணின் பாக்கியாதிபதி ஆணின் ஜாதகத்தில் பலம் பெற்று வலிமையுடன் இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆணின் கர்மஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி, ஏன்னா தொழில் வருமானத்தை கொடுக்கக்கூடியவள் யார்? பெண் தானே. அந்த கர்மஸ்தானாதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். இந்த 6 சப்ஜெக்டை பார்த்தா வேறு எந்த பொருத்தமும் நீங்கள் பார்க்காம தைரியமாக இணைக்கலாம். நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம், இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன்னா திருமண பொருத்தம்ங்கிறது இன்னும் அறியாமையில் தான் பல பேருக்கு சென்று கொண்டு இருக்கிறது. குருபலம் வந்துருச்சான்னு கேட்டுட்ருக்காங்க. குருபலம் 10 வயசுலேயும் வரும், 12 வயசுலேயும் வரும். அந்த வயசில் நம்ம கல்யாணம் பண்ணிடுவோமா? அந்த காலத்தை பண்ணாங்க, இந்த காலத்தை பண்ண முடியுமா? நாம் இந்த காலத்தை அதை நம்ம பண்ணுறது இல்லை. அப்போ இந்த குருபலம்ங்கிற சப்ஜெக்ட் அப்படி இல்லை. குருவின் தன்மை ஜாதகத்திற்கு வழிவிட்டு வீடுதா அப்படின்னு, அதாவது அஷ்டக தோஷத்தில் ஒருத்தர் லக்னத்துக்கு 8ல் குரு இருந்தாங்கன்னா பொருளாதார இழப்பு கண்டிப்பாக ஏற்படும். சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவர்களுக்கு பணம் இழப்பு கண்டிப்பாக ஏற்படும். பணம் நம்மளை தேடி வரும். என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, நீ ரொம்ப நாளாக கடன் கேட்டுட்ருக்கேன்ட்ட, நீ கடனாக நான் வட்டியே நீ தர வேண்டாம், இந்த 5 லட்ச ரூபா நீ ஏதாவது தொழில் படி நீ நல்லா இருப்பா, உன்னால் முடிஞ்சப்போ கொடுன்னு ரொம்ப உரிமையோடு கொடுக்க வருவாங்க. சொந்தக்காரன் என்ன சொல்லுவான்? ஜோசியம் 1000 சொல்லுவான். பணம் நம்மளை தேடி வருது, நம்ம ரொம்ப யோகமான டைம் இது, தைரியமாக பிஸ்னஸ் பண்ணணும். அந்த 5 லட்சம் 50 லட்சத்துக்கு கடனாளி ஆக்கி விட்ரும். ஏன்னா போட்ட படத்தை எடுத்து ஆகணுமே. சூதாட்டத்தில் எவன் ஜெயிச்சிருக்கான் இது வரைக்கும்? விட்டதை பிடிக்கிறேன் இருக்க போகிற விட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க. இதெல்லாம் உணரணும். இது 8ல் குரு இருந்தால் நடக்கக்கூடிய விஷயம். அது கோச்சார ரீதியாக ராசிக்கு 8ல் வந்தாலும் சரி, ஜானஜகத்திலே லக்னத்துக்கு 8ல் இருந்தாலும் சரி. அதனால் இந்த குருபலனை பற்றிலாம் நம்ம பார்க்கணும். குருபலன் எப்போ பார்க்கணும் அப்படின்னா, முகூர்த்தம், திருமண முகூர்த்தம் குறிக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த குருவை பற்றி நாம் கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு காரணம். அது திருமண முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுக்கிறதுக்கெல்லாம் அது அவசியம் இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க ஒத்தப்படல் எடுக்கணும், ரெட்டப்படல் எடுக்கக்கூடாது. அப்போ 24 வயசு தான், அது எப்படி எடுக்கலாம்னா, கர்ப்ப நிச்சிதம் கணிக்கப்பட வேண்டும். தாயின் வயிற்றிலே ஒரு வருடம் கழிந்து விடுகிறது. அப்போ அதை கணக்கு பண்ணும்போது 24 வெளி உலகுக்கு வந்தப்பறம் உள்ள போனால் 25 கணக்காக வந்துடும் நமக்கு. இதை எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ திருமண முகூர்த்தம் குறிக்கும் போதும் தாராபலன் பார்க்குறதுல இன்றைக்கி நிறைய தவறுகள் நிறைய தவறு நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி, அனுஷம், மிருகசீரிடம், சுவாதி, அஸ்தம், இந்த 7 நட்சத்திரத்துக்கு எந்த தாராதோஷமும் கிடையாது. இந்த 7 நட்சத்திரம் உள்ளனால நீங்கள் கல்யாணம் தாராளம் பண்ணலாம். இப்போ நம்ம ஒருத்தர் நல்ல முகூர்த்தம் குறிக்கிறோம், ஒருத்தருக்கு அந்த சாதகத்தாரையாக இருக்குது, இன்னொருத்தருக்கு அது விபத்து தாரையாக வருது, வேறு பாதகத்தாரையாக வருது, பிரத்யேக தாரையாக வருகிறது. இப்படிலாம் இருந்தால் கூட நான் இப்போ சொன்ன அந்த 7 நட்சத்திரங்கள் உள்ள நாள் எந்த தோஷமும் கிடையாது. எப்படி விதி என்று விதிக்கப்பட்டது ஒன்று இருக்கிறதோ அதே போல் விதி விளக்கும் ஜாதகத்தில் உண்டு. இதை நாம் உணர்ந்தாலே நம்ம நல்ல ஒரு மனுஷருக்கு, நல்ல ஒரு தம்பதிகளை, ஒற்றுமையான வாழ நினைக்கிறவங்கள, சம்பந்திகளெல்லாம் நட்பாக இருப்பாங்க. கணவன் மனைவி குழந்தைகள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாலே, இந்த பொருத்தங்கள் இருந்தாலே போதும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், பெண்ணின் பாக்கியாதிபதி ஆணின் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். ஆணின் கர்மஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் பலமாக, ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த அமைப்பு இருந்தாலே ஜாதக செலெக்ஷன் பண்ணிடலாம். நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. அது போக ஒருவருடைய சுக்கிரன் இன்னொருத்தருக்கும், ஒருவருடைய செவ்வாய் இன்னொருத்தருக்கும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்களை இணைத்து விடலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விதிவிலக்கெல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் கடையில் வாங்கின திருமண பொருத்தம்னு வாங்கின புஸ்தகத்தை வச்சுக்கிட்டும், சாஃப்ட்வேரில் திருமண பொருத்தம் போட்டு பார்த்ததுக்கும் இதை வச்சுட்டுலாம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தவறுகள் நடக்கத்தான் செய்யும்.
இதில் திசாசந்தின்னு ஒன்று அடிச்சிட்ருக்காங்க. இப்போது அந்த திசாசந்தி ஒன்றும் நடந்துகிட்ருக்குது. இந்த திசாசந்தி வந்து 2 பேருக்கும் ஏதோ ஒரு கிரகத்தின் திசை ஆரம்ப காலகட்டம் 1 வருஷ கேப்புக்குள்ளே இருந்தால் அந்த திசாசந்தியை தவிர்த்து விட்டு அதற்கு பிறகு தான் வேறு ஆளை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆமாம், இது மாதிரி வந்து என்னென்னா திருமண பொருத்தத்துக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதை மட்டுமே மக்கள் உணர்ந்தாலே போகும். ஜோதிடர்கள் தப்பே செஞ்சாலும் மக்கள் எடுத்து சொல்லலாம், இந்த மாதிரி தனியாக சொல்கிறாங்க எல்லாரும், இதுதானே சரியாக வரும்னு சொல்லிட்டு. அதனால் ஜோதிடர்களும் சரி வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வைத்து சில சமுதாயத்துக்கு தகுந்தபடி நம்ம நிற்கணும். இந்த கண பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம வந்து கணம் வந்து ஒருத்தனுக்கு ராட்சச கணம் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு ராட்சச கணமாக தான் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் மனுஷ கணமாவது இருக்கணும். தேவகணமாக இருந்துச்சுன்னா 2 பேரும் தேவாசுர யுத்தம்ங்கிற மாதிரி தான் வாழ்க்கையை போயிட்டு இருக்கும். அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. நீயா நானா, அவங்க ஒரு ஈகோ கிரியேட்டிவ் ஆகும். உங்களுக்கு அந்த ஈகோலே குடும்பத்தை ஒரு நிம்மதியற்ற தன்மை வரும். இதனால் பல பிரிவுகளும் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதே சமயத்தில் பெர்த் யோகின்னு ஒன்று இருக்குது. அந்த பெர்த் யோகத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய யோகாதிபதி இன்னொருத்தருக்கும் யோகாதிபதி திசையாக இருந்தால், இவருடைய யோகாதிபதி அவருக்கு திசை நடந்துட்டு இருந்தால், இல்லை திசை ஒரு 2 வருஷத்தில் வரப்போகிறதாக இருந்தால் தாராளமாக சேர்க்கலாம். வந்து அப்போ அந்த பெர்த் யோகி கொண்ட யோகாதிபதிகள் அவருடைய வாழ்க்கையை நல்லபடியாக ரன்னிங் பண்ணுவாங்க. அப்போ அவயோகி திசை வருமே அப்படின்னா கவலைப்படாங்க. எதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஆரம்பம்தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பார்த்தாச்சு, பேசியாச்சு, மற்ற எல்லாம் ஐயர் சொன்ன இந்த எல்லா பொருத்தங்களும் இருக்குது. இந்த முகூர்த்தம் குறிக்கணும். அந்த முகூர்த்தம் குறிக்கணுங்கிற நேரத்துலையும் வந்து என்ன பெர்ஃபெக்டான முகூர்த்தம் வந்து நம்ம நல்ல திறமை வாய்ந்த ஜோதிடர்கள் மூலம் நாம் குறிக்கப்பட வேண்டுமே தவிர கேலண்டரில் பார்த்துட்டுலாம் முகூர்த்தம் குறிக்காதீங்க தயவுசெய்து. கேட்டால் மண்டபம் கிடைக்கல, இல்லை பூஜைக்கு ஐயர் கிடைக்கல, மேளக்காரன் கிடைக்கல, சமையல்காரன் கிடைக்கல, காரணம் என்ன வேணாலும் சொல்லலாம். திருமணம் என்பது 1000 காலத்து பெயர். நம்ம குழந்தைகள் கோடிக்கணக்காக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அவங்க காலங்காலமாக நீடூடி வாழணும், நல்ல ஒரு புத்திர யோகங்களும் கிடைக்கணும், நல்ல குழந்தைகள் கிடைக்கணும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். இதெல்லாம் கணிக்கணும்னா கண்டிப்பாக லக்ன முகூர்த்தம் ரொம்ப பெர்ஃபெக்டாக குறித்து தான் ஆகணும். அந்த லக்ன முகூர்த்தத்தை கரெக்டாக நீங்கள் குறிச்சிட்டாலே மற்ற தோஷங்கள் கூட அடிபட்டு போயிடும். நிமித்தம்னு இருக்குது. அந்த நிமித்தத்துக்கு ஏற்ப நம்ம வந்து திருமணத்தை பண்ணி வச்சாலே கண்டிப்பாக அதுக்கும் வந்து என்ன தினமும் புஷ்கர நவாம்ச லக்னம் கண்டிப்பாக வரும். அந்த புஷ்கர நவாம்ச லக்னம் நேரம் வந்து 13 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்கும். 13 நிமிஷம் 20 வினாடி. அந்த 13 நிமிஷம் 20 வினாடிக்குள்ளே தாலி கட்ட சொல்லுங்கள். வேறு எந்த தோஷமாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் காதல் கல்யாணங்கள் நடக்குது, வீட்டை சொல்கிறதில்ல, பெற்றோர்களுக்கு கேட்குறதில்ல, இவங்களாம் லவ் பண்ணிக்கிறாங்க, பெற்றோர்கள் வேறு வழியிலன்னு கல்யாணத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. நாட்கள் அதிகமாக நெரிசலாக இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் கூட வந்து இந்த புஷ்கர நவாம்ச லக்னத்தை கணித்து நல்ல திறமை வாய்ந்த ஜோதிடர் மூலம் புஷ்கர நவாம்சத்தை கணித்து அந்த நேரத்தை நீங்கள் வந்து தாலியை கட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் அந்த திருமணமும் கண்டிப்பாக நிலைக்கும். ஆக இந்த விதிகளை மக்களும் தெரிந்து கொண்டு ஜோதிடர்களும் தெரிந்து கொண்டு இதை கடைப்பிடித்து நல்ல குடும்பங்களையும் இணைத்து இந்த சமுதாயத்தை நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டியது ஜோதிடர்களுக்கும் கடமை இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டிய தன்மையும் இந்த ஜாதகர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.